ஹலோ பாண்டா ஃபேமிலி, ரொம்ப நாள் கழித்து ஒரு ரீல்ஸுக்கு நீங்க பண்ண கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இது பாண்டாவோட நீங்க தான் கண்டென்ட் பார்ட் 4 அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் காதலை பற்றி ஒரு வரி. இந்த ரீல்ஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போமா? ஏனியாக நான் எட்டாத உயரத்தில் அவள். இமேஜின் பண்ணா ரொம்ப அழகா இருக்கு. ஏனியா நான் இருந்தும் எட்ட மாட்டேங்குதே. நான் சொன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, கண்டுக்காதீங்க. நீங்களே ஃபீல் பண்ணுங்க. உன்னை எதிரில் பார்த்த நாட்களை விட எதிர்பார்த்த நாட்களே அதிகம். இன்னைக்கு அவ வதாலோ இல்லையோ, ஆனா வதுவான்னு ஒரு ஃபீலிங் இதுக்கு இல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தான் அவ வதுவா, ஆனா நாங்க வாரத்துக்கு 7 நாள் நிப்போம். இந்த காவலன் படத்துல வடிவேல் சார் நிப்பாதே. தயங்கியதால் தவற விட்டேன் அவளை. இத பாத்து தம்பிங்களா, காதல்ங்கிறது தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி. டிக்கெட் ஓபன் பண்ண உடனே சீட்டு புக் பண்ணிடணும். ஒரு 2 செகண்ட் ஊட்டினாலும் வேற ஒருத்தன் உட்காந்துப்பான். என் இதயம் துடிக்கிறதோ இல்லையோ, நன்றாக நடிக்கிறது உன்னை மறந்து விட்டேன் என்று. அடே தாமி, கொல்றீங்களேதான். எனக்கு பிடித்த மாதிரி உன்னை படைத்த இறைவன் ஏனோ எனக்கென்று உன்னை எழுதாமல் வித்து வித்தான். ஊருலகத்துல எல்லாமும் இப்படிதான் இருக்கா? அவங்க காதலை பத்தி எல்லாம் அழகழகா எழுதுவானுங்க நினைத்தா நெஞ்சு அடித்திட்டு தாவறானுங்க. நோ கமெண்ட்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கும் தான். நான் அவளுக்காக எழுதிய காதல் புத்தகத்தை ஒரு வரி கூட படிக்காமலேயே சென்று விட்டாள். என் முயற்சிக்கு நன்றி கூறி. அடக்கான கூடி விட்றாதடா. டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்ப. தேடிக்கொண்டிருக்கிறேன் உன்னில் தொலைந்த என்னை. இது அதுல பேசாமல் தான் இருக்கிறேனே தவிர நினைக்காமல் இல்லை. நான் என்னன்றேன், பேசாம பேத்திட்டே போயிதுங்க. நினைச்சுக்கிட்டு ஊற வச்சுக்கிட்டு எதுக்கு? ரோத்தம் இங்க மட்டும் இதுக்க கூடாது, இங்கேயும் இதுக்கணும். இங்க ரோத்தம், இங்க ரெண்டும் பார்த்தமா வெளுத்து புதுவா உன்னைய. தொடங்கினால் முடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் தொடராமல் உள்ளது சில காதல். நான் தோற்று போவேன் என்று அஞ்சியே என் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன். சரி ரைட்டு, அவ்வளவுதான். ஏன் தார்மாவும் ஒரு கவிதை சொல்லிக்கிறேன். அனைத்து தகுதிகளையும் கொண்ட நான் கூட பிணமாய் கிடக்கிறேன். அளவுக்கு மீறி ஜாதியை காதல் செய்த அவளது சகோதரனால் இறந்த என்னை எதற்காக மீண்டும் கொலை செய்ய வேண்டும்? நான் அவனை காதலிக்கவே இல்லை என்று கூறினாலாமே. இப்படிக்கு